புதிதாக கட்சி தொடங்கி இப்பொழுது 2026 தேர்தலில் கூட்டணியில் நிற்க போகிறாரா, இல்லை அவரை கூட்டணியில் சேர்க்க போகிறாங்களா, இல்லை தனியாக இருக்க எலெக்ஷனை அவர் ஃபேஸ் பண்ண போகிறாராங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. தாவேகா கட்சியை தான் சொல்கிறேன். விஜய் சமீபத்தில் பார்க்குறோம், விஜய் ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இஃப்தார் நோன்பே கடைசியில் அந்த நிகழ்ச்சி எவ்வளோ சொதப்பலாக முடிந்ததுங்கிறது ஒரு பக்கம், பேக்ஃபயர் ஆனதுங்கிறது ஒரு பக்கம். இப்போ அதை தாண்டி இப்பொழுது என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஆல் இண்டியா முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மௌலானா ஷாபுதீன் ரிஸ்வி அப்படிங்கிறவர் தமிழக இஸ்லாமியர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய்கிட்டேருந்து விலகிருங்க, நம்முடைய புனிதமான ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுருக்கிறவங்க தான் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும். ஆனால் குடிகாரர்களெல்லாம் அவர் அழைச்சிட்டு வந்தார், அந்த நிகழ்ச்சியை கேவலப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய பல படங்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்திருக்கு, இஸ்லாமியர்களை மிக மோசமாக உருவப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்டேருந்து கீப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை துணியிலையும் சொல்லியிருக்காரு. அதாவது இஸ்லாமிய பாஷையில் சொல்கிறதுனா ஃபத்வா பிறப்பிச்சிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த கேள்விக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இஸ்லாமியரும் விஜய் பக்கத்தில் இல்லை. அதாவது இந்த கட்சிக்காரன் ஒருத்தன் நான் போய் நோன்பு கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற முஸ்லீம் பரவாயில்லப்பா, நீ அவனுக்கு ஒரு விளம்பரம், நீ நோன்பை கஞ்சி கொடுத்துட்டு போ அப்படின்னு விஜயை கூட்டிட்டு போகிறானே தவிர எந்த இஸ்லாமியரும் திமுகவை தவிர இன்னொரு கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இந்த அடிப்படை அறிவு எடப்பாடிக்கு இல்லாமல் போனதுனால தான் எஸ்டிபிஐ மீட்டிங்கில் போய் நெத்தியில் விபூதி அழிச்சிட்டு பேசிட்டு வந்தார். அப்புறம் அமித்ஷா மாதிரி ஆள் திருப்பி பேசியே முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணாதப்பா, நீ என்னதான் குட்டி கர்ணம் போட்டாலும், நீ என்னதான் குல்லா போட்டாலும், என்னதான் திருநீரை எடுத்து விட்டாலும் உனக்கு முஸ்லீம் ஓட்டு வராது. இன்னைக்கு இல்லை, காலகாலமாக திமுகவுக்கு தான் அவர்கள் ஓட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா திமுகவை அவர்கள் பிரிவினை கட்சியாக பார்க்கிறார்கள். அதிமுக எம்ஜிஆர் அதிமுகவை பிரிவினை கட்சியாக பார்க்கவில்லை, ஜெயலலிதாவினுடைய அதிமுகவை பிரிவினை கட்சியாக பார்க்கவில்லை. நீ எதையோ நம்பி ஏமாந்துட்டு இருக்காதான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ அறிவு வந்ததாக கண்ணில் படுகிறது. ஓரளவு தெரியுது, என்ன ஆகும்னு தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ விஜய்க்கு அந்த அறிவு வரல அப்படிங்கிறது பிரச்சனை. நாம போய் கஞ்சி கொடுத்தா நம்ம கூட, அதாவது அரசியல்ல வந்துட்டா மக்களை உணர்வு பூர்வமாக அணுகினால் அவர்கள் எல்லாம் முட்டாளாகி விடுவார்கள் என்று நினைத்தால் இந்து சமுதாயத்துலதான் அப்படி முட்டாள் இருக்காங்க. இஸ்லாத்துல இல்லை, கிறிஸ்தவத்துல இல்லை. இல்லை, நீங்கள் எந்த அடிப்படையை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லாமல் சித்திரை நாள் வாழ்த்துன்னு சொன்னார், அதை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை இப்போ வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒவ்வொரு கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க. அதில் இவர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அட்வொகேட்டை வச்சு, இந்த சிங்கி அவர் தான் இவருக்காக வாதாடி இருக்கிறார், அதை வச்சு சொல்கிறீங்களா? எதனாலன்னு எனக்கு புரியல. இல்லை, வக்ஃபு சட்டத்தை தாவேக்கா எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுங்கிறதுன்னு நீங்கள் புஷி ஆனந்தனுடைய அந்த பேட்டியை பார்த்தா போதும். பாட்டி பத்திரிகைக்காரன் கேள்விக்கெல்லாம் அடி சொல்லி பத்திரிகைக்காரன்லாம் பயந்து போயிட்டான். இவ்வளோ அறிவா அவருக்கு அப்படின்னு பயந்து போய், ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார் முஸ்லீமுக்கு எதிராக, ஒரு பாயிண்ட், அது முஸ்லீம்களுக்கு தெரியும், அது முஸ்லீம்களுக்கு தெரியும், அது முஸ்லீம்களுக்கு தெரியும், அதுதான் தெரியுமே, என்ன தெரியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ வக்கீல சார், நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்கள் பக்கம் இல்லை, உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். இங்க இருக்கிற முஸ்லீம் சொல்லல, யூபியில இருக்கிற முஸ்லீம் சொல்லிட்டா. ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க, இஸ்லாம் குடியை வெறுக்கிறதா? வெறுக்கிறது, சந்தேகமா கிடையாது. ஆனால் எந்த நாட்டில் கலகம் பண்ண வேண்டுமோ அந்த நாட்டில் போதைப் பொருளை விற்பனை செய்கிறதா? செய்கிறது. அவ்வளவுதான் சார். உன்னை கொடுத்து உன்னை அடிமையாக்கி உன்னை மனுஷன் இல்லாம உன்னை தலையில அடிச்சு போட்டு இஸ்லாத்தை எப்படி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் அதை பார்க்க. போதைப் பொருள் உற்பத்தி அதே மாதிரி இஸ்லாம் பெண்களுக்கு பர்தா போட்டுவிடும். ஆனால் உலகத்திலேயே போர்ணம் அதிகம் பார்க்குற நாடு எதுன்னு பார்த்தா பாகிஸ்தான் என்றுதான் வருகிறது. ஏன்னா அவங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் பெண்களை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் நீ அங்கே போய் நிற்கிற, அவங்க ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலை, அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. அவங்க என்ன மொழியில் பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு கூட இதே விஜய்க்கு தெரியாது.
ஆனால் சமஸ்கிருதத்தில் பேசுகிறீர்களேன்னு கேட்கணுமான கேட்குற தைரியம் வந்துடும். சித்திரை உனக்கு சித்திரை புத்தாண்டா இல்லையா அப்படின்னு உனக்கு கேள்வி கேட்டா ஏன் இல்லை ஏன் உண்டுன்னு சொல்ல தெரியுமா விஜய்க்கு? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா சொல்லுவார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா சொல்லுவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல விஜய்க்கு அறிவு கிடையாது. அறிவு இல்லாத ஒரு ஆளு சித்திரை, அதாவது தமிழ் புத்தாண்டை புத்தாண்டு வாழ்த்து என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இவர் என்ன முயற்சி பண்றாரு? ஹி வாண்ட்ஸ் டு இமிட்டேட் டிஎம்கே, அவ்வளவுதான். டிஎம்கே இருப்பதற்கு திமுகவுக்கு குறைந்தபட்சம் அறிவு உண்டு. தன்னுடைய சித்தாந்தம்னு பேசுற சித்தாந்த அறிவு திமுக காரனுக்கு உண்டு, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் கட்சியில எவனுக்கு எந்த சித்தாந்த அறிவு இருக்கிறதுன்னு முதல்ல கேட்கணும். ஏன் அப்பா அவனை நீ காப்பி அடித்து கொண்டு இருக்கிறாய்? காப்பி அடிக்கும் போது ஒரிஜினல் முஸ்லீமுக்கு தெரியாதடா, இது டூப்ளிகேட்டு போகாத அப்படின்னு ஒருத்தன் சொன்னா என்ன தப்பு இருக்கு? டூப்ளிகேட்டை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லத்தானே செய்வா, சொல்லியிருக்கான். இல்லை இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வி. இப்போ ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு அவங்களால ஒரு டிக்டேட் பண்ண முடியுது. இதே போல் இங்கும் இது போல் இந்து மதத்திலையும் செய்தால் இதே போன்ற பார்வையை தான் செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள் பார்க்குமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல? இல்லை சார், அதற்கான காலகட்டம் தானே சார் இது. நீங்கள் ஆண்டாள் பச்சை நடந்தது, ஜீயர்கள் எல்லாம் முன்ன சேர்ந்தார்கள், அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அன்னைக்கு இருந்த தனமணி ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார், இல்லை என்று சொல்ல முடியாது. பெரிய எழுச்சி வந்தது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்ரீரங்கம் ஜீயரை நான் நியமிக்க போகிறேன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அதை விதிகள் பண்ணிக்கிட்டாங்க. 2-3 எக்ஸஸ் இருந்ததா என்றால் திமுக அரசால சில ஒரு பாய்ச்சல் இருந்ததா, ஆன்டி ஹிந்து பாய்ச்சல் இருந்தது. அப்புறம் பின்னால எதிரா பண்ணி கொண்டார்கள். சனாதனத்தை பத்தி பேசினாங்க. சனாதனத்தை பத்தி பேசின உடனே நான் இந்து மதத்தை பேசவில்லை, சனாதனத்தை தான் பேசினேன். சனாதனம் வேறு இந்து மதம் வேறுன்னா ரொம்ப புத்திசாலித்தனம். வாழைப்பழம் வரைக்கும் வந்திருக்குது. இப்போ சனாதனம் வாழைப்பழம் வரைக்கும் ஆமா வந்தாச்சு. நம்ம பொன்முடிகிட்ட தான் கேட்கணும், சைவம்னா என்ன வைஷ்ணவம்னா என்னன்னு பொன்முடிகிட்ட தான் கேட்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், அவர் எந்த பொசிஷன்ல இருக்கும்போது பிறந்தாருங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அது அவரை தான் கேட்டு சொல்லணும். அவங்க பெற்றோரை கேட்டு என்ன எந்த பொசிஷன்ல இருக்கு, அவங்க பகுத்தறிவோடு செயல்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் இந்த மாதிரி அசிங்கமாக திமுக காரங்க தான் பேச முடியும். அது நாம இப்ப நமக்கு திமுக சப்ஜெக்ட் இல்லை, நம்ம சப்ஜெக்ட் விஜய். விஜய் வேணா திமுகவை இமிட்டேட் பண்றதுனால இதையும் தாண்டி ஹிந்து விரோதமாக பேச முடியும். இப்ப என்னுடைய கேள்வி, விஜய் யாருடைய ஓட்டுக்கு போகிறார்? இஸ்லாத்தை தேடி போய் கஞ்சி கொடுத்தால் இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டது. இப்ப ஹிந்து மதத்துல சப்போஸ் இந்த கொஞ்சம் ஆன்டி ஹிந்துவா 2 வார்த்தை பேசிட்டாருன்னா 4-5 ஜீயர்கள் பேசி ஏதாவதுப்பா இவன் ஒரு கட்சியை நடத்தலப்பா, இவன் மக்களை மதத்தால் பிரிக்கிறான்ப்பா, விஜய்ங்கிற ஆளை மறந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னார், எந்த ஹிந்துவும் உணர்வுள்ள ஹிந்து யாரும் விஜய் பக்கம் போறதில்லை. சினிமாவில் ஏமாந்த 4 பேர் வேணா போவான், அதுக்கு மேலே போக மாட்டான். சப்போஸ் கிறிஸ்தவர்கள் யாராவது போயிருவாங்கன்னா போகவே முடியாது. அதுக்கெல்லாம் மனோ தங்கராஜ் இருக்கிறாரு, அப்பாவு இருக்கிறாரு, ஜெகத் கஷ்பர் இருக்கிறாரு, கனிமொழி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்துவ ஓட்டை சேஃபா திமுக கொண்டு போற வேலையை பார்த்துக்கினாங்க. அந்த ஓட்டையும் விஜயால கொண்டு போக முடியாது. விஜய் உண்மையிலேயே அரசியல் கட்சி நடத்தணும் என்று நினைத்தால் திமுகவுடைய நிர்வாக கோளாறை மட்டும் பேசினால் போதும், அதை பேசுற தைரியம் விஜய்க்கு வராது. ஆகையினால ஒரு ஒரு இமிட்டேஷன் கோல்டுங்க, அது இமிட்டேஷன் நடிகர். அவரை இன்னைக்கு ஒரு யூபியில் இருக்கிற ஒரு முஸ்லீம் அகில இந்திய தலைவர் கொடுக்கக்கூடிய இதே ஃபத்வாவை நாளைக்கு சர்ச்சுகள் கொடுப்பார்கள், நாளைக்கு இந்து தலைவர்கள் கொடுப்பார்கள். அதனால விஜய் எங்கே இருக்க போறாருன்னா அவரை ஒரு தெருக்கோடியில இல்லை மத்திய நடு ரோட்ல தான் நிற்கக்கூடிய செருமை வருமே தவிர விஜய்க்கு புரிதல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது என்ன ஆபத்து என்பதை தமிழக மக்கள் விஜய்க்கு காண்பிப்பார்கள். அதில் எனக்கு மாட்டு கற்றுக்கிட்டேன்.